ஆப்கி அதாலத்துல பிலிம் ஸ்டார் இர்ஃபான் மீது உள்ள குற்றச்சாட்டு. தன்னோட இலக்கை அடைவதற்கு அவர் என்ன வேணும்னாலும் செய்வார். இர்ஃபான், நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, சின்ன வயசுல இருந்தே உங்க ஆசை ஒன்னே ஒண்ணுதான், நான் ஃபேமஸ் ஆகணும். அப்புறம் ஃபேமஸ் ஆகிறதுக்காக என்னால எது வேணும்னாலும் கண்டிப்பா செய்ய முடியும். ஆக்சுவலி அப்படி தோணுச்சு. நான் பேலே கற்றுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். அதாவது நான் நேர்மையாக கற்றுக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணேன். ஆனால் கொஞ்ச நாள் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அதாவது வாழ்க்கையில் நான் சம்பாதிக்கிற காசுக்காக மட்டும் என்னோட வேலையை செய்ய முடியாது, ஆத்மா அதில் இன்வால்வ் ஆக வேண்டியது அவசியம்னு. ஸோ நான் என்ன பண்ணலான்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சில படங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன், இந்த ஃபீல்ட்ல தான் நான் வேலை பார்க்க போறேன்றத. ஆனா உங்க ஃபேமிலியில உங்களை படம் கூட பார்க்க விட மாட்டாங்களாமே? பரம்பரையாவே உங்களை படம் பார்க்க அனுமதிக்கலையாமே? அது ரொம்ப மோசமான வேலைன்னு நினைப்பாங்களாமே? ஆமாமா, நினைப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் சினிமான்றது எப்பவுமே ஒரு தாழ்ந்து போன வேலைன்னு, அதை எப்பவுமே தாழ்மையாக தான் அவங்க பார்ப்பாங்க. இதை அவங்க கூத்தாடிகளோட வேலைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நான் என்னோட அம்மாவை கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணேன், இண்டஸ்ட்ரிக்குள்ள ஆடி பாடுறதுக்காக மட்டும் போக மாட்டேன்னு, நல்ல காரியங்களையும் செய்வேன்னு சொன்னேன். ஆனா அது அவங்களுக்கு சுத்தமா புரியல, அவங்க ஏத்துக்கவும் இல்ல. ஆனா எனக்குள்ள ஒழிச்ச அந்த குரலை நிறைவேற்றணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். மிதுன் சக்கரவர்த்தியை தான் நீங்க ரோல் மாடல் எடுத்துக்கிட்டீங்களா? அவரை இமிட்டேட் பண்ணவும் முயற்சி பண்ணிருக்கீங்க. யாரோ ஒருத்தங்க எனக்கு அவரோட முகஜாடை இருக்குன்னு சொன்னாங்க, மிதுன் சக்கரவர்த்தியோடது. ஸோ அந்த நேரத்தில் அவரோட படங்கள் வந்துச்சு. அதாவது அவரோட முடி அப்படி கீழே விழுந்திருக்கும், அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் முடி, அப்படியே கீழே விழும். ஆனால் என்னோட முடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாகவும் ரொம்ப கேர்லியாகவும் இருக்கும். அப்போல்லாம் என்கிட்ட காசு கூட இருக்காது, இருந்தாலும் நான் சும்மாவே இருக்க மாட்டேன். முடியை இந்த மாதிரி ட்ரை பண்ணி கீழே விழ வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது கீழே விழுந்துடும், ஆனால் தேங்காய் நார் மாதிரி இப்படி முன்னாடி வந்து நிற்கும். அதில் நான் நிறைய ஃபோட்டோஸ் கூட எடுத்திருக்கேன், மிதுன் தாதா மாதிரி. அவர் மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீல். இன்னைக்கு அந்த ஃபோட்டோஸை பார்க்கும்போது எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். எனக்கு மிதுன் தாதாவை இப்பவும் தான் பிடிக்கும். அவர் இருக்கிற ஏரியாவில் தான் நானும் இருக்கேன், அவர் வீடு கூட பக்கமாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு நாள் கண்டிப்பாக அவரை சந்திக்க போகணும். ஆனால் உங்கள் அப்பா உங்களை ரொம்ப டஃப்பாக ஆக்கணும்னு விரும்பினாரு, ஒரு வேட்டைக்கார மாதிரி, ஒரு ஹண்டர் மாதிரி. எங்க அப்பா ஒரு ஹண்டர், அவர் வேட்டையாட போவாரு, அவர் கூட நாங்களும் வேட்டையாட போவோம். காடுகளை பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா மிருகங்கள் சாகும்போது கஷ்டமா இருக்கும். அதை பத்தி ஸ்டோரிஸ் கூட நான் கிரியேட் பண்ணுவேன். இது செத்துருச்சு, இதோட குட்டிக்கு என்ன ஆகும், இதோட அம்மாவுக்கு என்ன ஆகும்னு, இதெல்லாம் என்னோட மூளையில ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு வாட்டி அவர் என்ன ஷூட் பண்ண வச்சாரு, அதுல ஒரு மிருகம் கூட செத்து போயிடுச்சு. அது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அது என்னை ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுச்சு. எல்லாரும் என்னை பார்த்து சொல்லுவாங்க, பட்டான் வீட்டில் இப்படி ஒரு பிராமின் பிறந்திருக்கான்னு. என்னதான் அவர் ஒரு ஸ்ட்ரிக்டான அப்பாவா இருந்தாலும் அவரும் உங்களோட இந்த கண்ணுக்கு ரசிகர் தானாமே? அவர் என்ன சொல்லுவார்னா, இது கண்களா இல்லை கோலி குண்டான்னு சொல்லுவார். ஆனா நீங்க உங்க குடும்பத்துல பொய்ய சொல்லி உங்க குடும்பத்தோட கண்ணுல மண்ணை தூவி நீங்க எப்படியோ என்எஸ்டி போய் சேர்ந்துட்டீங்களாமே? மண்ணை தூவ வேண்டியது அவசியமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எதுவுமே புரியல. ஜெய்ப்பூரில் ஒரு விதத்தில் அங்கே எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் ஒன்றும் பண்ண மாட்டேன், அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டே இருப்பேன். அப்புறம் காலேஜ் பக்கமாக போய் பொண்ணுங்களை கிண்டல் பண்ணுறது, கலாய்க்கிறது. இன்னும் சொல்ல போனால் எனக்கு ஒழுங்காக கலாய்க்க கூட தெரியாது. நாங்கள் வெறும் மார்க் மட்டும்தான் பண்ணுவோம். அதாவது 2 பொண்ணுங்க போனாங்கன்னா இவ ஓ ஆளு இவ ஏன் ஆளுன்னு மார்க் போட்டு, அதுக்கப்புறமா 2 பேருக்குள்ள சண்டை கூட வரும். இல்லப்பா இது ஏன் ஆளு இது ஓ ஆளுன்னு சண்டை வரும். அப்புறம் அவங்க பின்னாடியே வீட்டு வரைக்கும் கூட நாங்கள் போவோம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு நம்ம எப்படி மெசேஜ் அனுப்பலான்னு யோசிப்போம். இந்த ப்ராசஸை பார்த்தீங்கன்னா 4-5 இல்லை 6 மாதம் கூட போகும். அப்புறம் பை சான்ஸ் எங்களுக்கு ஏதாவது ஹாய் சொல்ல வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த ஹாய் சொல்ல கூட எங்களுக்கு தைரியம் இருக்காது. இப்போ இன்ட்ரெஸ்டிங்கான பொண்ணுங்க விஷயத்த சொல்லி என் கேள்வி நீங்க தள்ளி போடுங்க. ஆனா நேஷனல் ஸ்கூல் ஆஃப் டிராமால அட்மிஷன் வாங்க நீங்க போய் சொன்னீங்களாமே? ஆமா, எங்க அம்மா கிட்ட நான் போய் சொன்னேன். நான் என்ன சொன்னேன்னா, நான் இங்க ஆக்டர் ஆகிறதுக்காக போல, நான் அங்க ஆக்டிங் கத்துக்கிறதுக்காக தான் போறேன்னு. கத்துக்கிட்டு ஜெய்ப்பூர் யூனிவர்சிட்டிக்கு வருவேன், அப்புறம் இங்க டீச்சர் ஆயிடுவேன், லெக்சரர் ஆயிடுவேன். ஸோ கன்வின்ஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்எஸ்டிக்கு நான் நடிச்ச நாடகத்தை காமிச்சேன். எனக்கும் சினிமாக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஸோ நான் நாடகம் மட்டும் போட்டுக்கிட்டு இருந்தேன், நடிப்பு கத்துக்கிட்டு நாடகம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதுதான் என்னோட பொய். ஆனா அப்படி சொல்ல வேண்டியது அவசியமா போயிடுச்சு. நான் கேள்விப்பட்டது என்னன்னா, நீங்க ஆக்டிங்க ரொம்ப சின்சியரா அங்க கத்துக்கிட்டீங்களா? அதுதான் என்னோட நோக்கம். நான் அங்க போனதுக்கான காரணமும் அது மட்டும்தான். அதனாலதான் மக்கள் சொல்லுவாங்க, இவன் என்எஸ்டிக்குள்ள வந்து எதை பத்தியும் யோசிக்காம ஒரு சர்க்கிள்குள்ளேயே இருப்பான்னு. அவனோட ஏரியாக்குள்ள இருந்து வெளியே வரமாட்டானாங்க. ஆனா எனக்குள்ள ஒரு தப்பான கருத்து இருந்துச்சு. நான் என்எஸ்டி போனதும் டீச்சர் ஆக்டிங் கத்து கொடுப்பாங்க, நான் மறுநாளே ஆக்டர் ஆயிடுவேன்ற எண்ணம். ஸோ இதே நான் விடாமுயற்சியா முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன்.
ஆனா மும்பைக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வேலையே கிடைக்கல. அப்புறம் எப்படி? மும்பைக்கு நான் ஒன்றும் வேலை தேடியெல்லாம் போகல. மும்பை என்னை எப்போ கூப்பிட்டுச்சோ அப்பதான் நான் அங்கே போனேன். நீங்க டிவி சீரியல்ஸ்ல ஆக்ட் பண்ணிருக்கீங்க. அது என்ன ஆல்ரெடி கோவிந்த் நெஹலானிஜி கூப்பிட்டாரு. அவர் கூட நான் 3 படங்கள் பண்ணியிருக்கேன். அது தூர்தர்ஷன்ல இப்போ கூட ஒளிபரப்பாகும். அதுக்கப்புறம் நான் மும்பையில் அங்கே 3 படங்கள் பண்ணதுக்கப்புறம் நான் அங்கேயே செட்டில் ஆயிட்டேன். நீங்க என்ன மாதிரி சீரியல்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா சாணக்கியா பண்ணிருக்கீங்க, இன்னொன்னு நீங்க கிரேட் மராட்டா பண்ணீங்க, ஜெய் ஹனுமான். ஜெய் ஹனுமான் பண்ணல. ஒரு எபிசோட் பண்ணதும் ஓடி வந்துட்டேன். ஆனா இதுல என்ன பிரச்சனை இருக்கு? நல்ல சீரியல் தானே சாணக்கியா. அப்புறம் நான் இதை நிரூபிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீங்க சக்சஸ்க்காக எதை வேணும்னாலும் செய்வீங்கிறத. படத்துல ரோல் கிடைக்காத போது நீங்க சின்ன ரோல் கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொன்னீங்க. எனக்கு சீரியல் பண்ணும்போது என்ன தோணுச்சுன்னா, நான் படத்துல வேலை பார்க்க வந்தா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அமரீஷ் புரி சார் பின்னாடி நின்னாலே போது என் வாழ்க்கையோட ஆசை நிறைவேறிடும்னு. ஆனா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இண்டஸ்ட்ரி எதுவும் அந்த மாதிரி கொடுக்கல. இண்டஸ்ட்ரி உங்க டேலண்ட்டை தெரிஞ்சுக்கலையா? தெரிஞ்சுக்கல. டிவில எல்லாரும் பேசுவாங்க இவன் எவ்வளவு நல்ல ஆக்டர்னு. ஆனா படத்துல யாரும் வேலை கொடுக்கல. சுபாஷ் காய் சார் கூட எத்தனையோ முறை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னார்னா, நான் இந்த சீரியல் பார்த்தேன், இந்த பையன் நல்லா நடிக்கிறானே, அவன் யாருன்னு கேட்டிருக்காராம். அப்புறம் நானும் சுபாஷ் காய் சாரோட ஃபோன் எப்போ வரும்னு ஃபோனை பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் நான் என்னோட ஒய்ஃப் கிட்டயும் தமாஷ் பண்ணுவேன். அதாவது யார் கால் பண்றாங்க பாரு, சுபாஷ் காய் சார்னு சொல்லுவேன். உங்க ஒய்ஃப் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க உங்க வேலையில எந்த அளவுக்கு பைத்தியமா இருப்பீங்கன்னா, நீங்க அவங்க கூட லிஃப்ட்ல போகும்போது கூட டைலாக்ஸ் எல்லாம் சத்தமா பேசுவீங்களா? அது அவங்களுக்கு எம்பாராசிங்கா இருக்குமா? ஆமா, அவ எத்தனையோ முறை சொல்லியிருக்கா, நீங்க பஜார்ல ரிஹர்சல் பண்றத நிறுத்துங்கன்னு. ஆக்சுவலா நான் லவுட் திங்கர். மனசுக்குள்ள என்ன தோணுச்சுனாலும் அப்படியே அதை நான் வெளியே பேசிடுவேன். ஒரு சில வாட்டி பஸ்ஸில் இப்படி ஹேண்டில பிடிச்சிட்டு போகும்போது நான் பாட்டுக்கு வெளியே பேசிக்கிட்டே இருப்பேன். அப்ப சுத்தி உள்ளவங்க என்ன பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பார்த்த உடனே கூட யாராவது இருக்காங்களான்னு தான் பார்ப்பாங்க. அவங்க பார்வை அப்படியே அங்க மாறிடும். அதனால அவ சொல்லுவா, தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க, வீட்டில் வந்து ரிஹர்சல் பண்ணுங்கன்னு. பான் சிங் தோமர்ல ஒரு பாட்டு இருக்கு, நீங்க கண்ணழகர். அது உங்களுக்கு ஃபிட் ஆகும். நீங்க ரொம்ப அழகா பேசுவீங்கன்னு உங்க பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் புரிஞ்சுது. ஆனா அந்த பேச்சுல ரைஃபிள் மாதிரி ஷூட்டிங் எதுவும் இல்லைல்ல? ஆமா, ரைஃபிள் ஷூட்டிங் இல்ல. ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்தை நீங்க ஒத்துக்கிட்டீங்க.